வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுபா போய் கதவருகே நின்று கொண்டு கல்யாணியிடம், பாட்டிய அப்பா கூட்டிட்டு வர சொன்னார் என்று சொல்லிவிட்டு விடுக்கென்று திரும்பினாள். எதிரே வந்த சுப்பிரமணியம் சுபாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். பொன்னியத்தை கட்டிலில் படுத்து கிடந்தாள். 4 நாட்களில் சட்டென்று இளைத்திருந்தாள். கல்யாணி மௌனமாக கட்டிலை காட்ட, அத்த அத்த என்று பக்கத்தில் இருந்த ஸ்டூலில் போய் உட்கார்ந்தார் சுப்பு. திரும்பிய பொன்னி, சுப்புவா, வாப்பா வா, நளினி எப்படி இருக்கா என்று பலவீனமாக கேட்டாள். பரவாயில்ல அத்த, நன்னா தேறிண்டு வரா. எங்களை எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த. ஏதோ டென்ஷன்ல நான் வித்தியாசமா நடந்துன்னுட்டேன். வாங்கோ, நளினி உங்களை பார்க்கணும்னு தவிக்கிறா, வந்து பாருங்கோ அத்த என்றார். சுபாவும் பாட்டி படுத்திருந்த கோலத்தை பார்த்தாள். சாரி பாட்டி, வீட்டுக்கு வாங்கோ பாட்டி, நான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் என்றாள். வரேம்மா வரேன் என்று மெதுவாக எழுந்திருக்க முடியாமல் எழுந்தாள் பொன்னி. கல்யாணி கரைத்து கொண்டு வந்த ஹார்லிக்ஸை குடித்துவிட்டு வாசலை பார்க்க நடந்தனர் மூவரும். கல்யாணியும் பின் தொடர்ந்தாள். ஐயாரப்பன் காம்பவுண்டில் வீடு பூட்டும் வழக்கம் கிடையாது. வெறும் தாழ்பாலை போட்டு கொண்டால் போதும். நளினியை பார்த்த பொன்னியத்தை, எப்படி இருக்கேம்மா என்று கேட்டபடியே அவள் பக்கத்தில் உட்கார்ந்தாள். அத்த, என்ன நீங்க 4 நாள்ல இப்படி ஆயிட்டீங்க என்ற நளினி பொன்னியத்தையின் கையை பிடித்து கொண்டாள். இருவரும் கண்ணீர் பெருகிய வண்ணம் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தனர். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அத்த என்று மட்டுமே சொன்னாள் நளினி. நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் சுப்பு கிட்ட விஷயத்த சொல்லி இருக்கணும். சுப்புதான் என்ன மன்னிக்கணும் என்று மட்டுமே பொன்னியத்தை சொன்னாலும் அவர்கள் மௌனமாக இன்னும் நிறைய பேசிக்கொண்டார்கள். சற்று நேரத்தில் சுந்தராம்பாளும் அங்கு வந்துவிட்டாள். எல்லோரும் சீக்கிரம் ஒருவருடன் ஒருவர் சகஜமாக பேசிக்கொள்ள ஆரம்பிக்க அங்கு சீக்கிரமே ஐயாரப்பன் வீட்டு அங்கத்தினர்கள் எல்லோரும் சகஜ நிலைக்கு திரும்பினர். அடுத்து வந்த நாட்களில் அவர்கள் எல்லோரும் நளினியை கவனித்து கொண்ட விதம் அவளை பெற்றவர்கள் இருந்திருந்தால் கூட அப்படி பார்த்து கொண்டிருப்பார்களா என்று நளினியையும் சுப்பிரமணியத்தையும் நினைக்க வைத்தது. திவ்யா 2 முறை வெளிநாட்டிலிருந்து கூப்பிட்டு எல்லோருடனும் பேச மற்ற எல்லோரும் சரியானார்களே தவிர அவள் நிலைமை ரொம்ப பாவமானதுதான். ஊருக்கு புறப்படும் கடைசி 4 நாட்களாகவே தன் கலகலப்பை எல்லாம் இழந்து மௌனியான திவ்யா புறப்படும் முதல் நாள் ரொம்ப அழுதுவிட்டாள். இத பார், நீ போகணும்னு நாங்க சரின்னோம். நீ வேண்டாம்னு நினைச்சா இப்ப கூட கேன்சல் பண்ணிடலாம்னு சீனிவாசனும் லட்சுமியும் சொல்ல நிஜமாகவே அப்படி செய்து விடுவார்களோ என பயந்து தன்னை தேற்றி கொண்டாள். அடுத்த நாள் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக் முடிந்த பிறகு உள்ளே தனியாக நுழையும் போது நெஞ்சை அடைத்து ஒரு துக்க பந்து வந்து வயிற்றை புரட்டி தள்ளியது. லட்சுமிக்கும் வெளியே அதே உணர்வுதான். வலிய வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் நீள நடந்தாள் திவ்யா. விமானம் மேலே ஏறும்போது இவள் தெரிவதாக பாவித்து கொண்டு குடும்பத்தினரும் அவர்கள் தெரிவதாக இவளும் கையாட்டி கொண்டிருக்க விமானம் உயர பறக்க ஆரம்பித்தது. இவளுக்கு குமட்டல் அதிகமானது. விமான பணிப்பெண் கொடுத்த மிட்டாயை வாயில் போட்டு கொண்டாள். விமானத்தில் பயணம் செய்வது அவளுக்கு இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் அப்பா அம்மா தங்கைகளுடன் டெல்லிக்கு போயிருக்கிறாள். மற்றொரு முறை கொல்கத்தா போய் அங்கிருந்து டார்ஜிலிங் எல்லாம் போயிருக்கிறாள். எல்லாம் ஊர் சுற்றி பார்க்கத்தான். பாவம் அப்பா அம்மா எத்தனை நல்லவர்கள். ஒரு நாளும் தங்கள் 3 பெண்கள் கேட்டு எதையும் மறுத்தவர்கள் இல்லை. வெளிநாட்டிற்கு அனுப்ப முதலில் மறுத்தது கூட தன் நன்மைக்குத்தானே என்று நினைத்து கொண்டாள். இந்த நினைப்பு அவள் துக்கத்தை அதிகப்படுத்தியது. இவள் பக்கத்தில் ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்திருந்தாள். மேல் படிப்புக்காக போறியாமா என்று கேட்டு பேச ஆரம்பிக்க
கொஞ்ச நேரம் பேச்சில் கழிந்தது. இவளுக்கும் அந்த நேரத்தில் அந்த பேச்சு துணை தேவையாக இருந்தது. அந்த பெண்மணி அமெரிக்கா போவது இது 4வது தடவையாம். இந்த முறை தாத்தாவை பெண் வீட்டில் அவள் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காக விட்டுவிட்டு தான் மருமகளின் பிரசவத்திற்கு ஒத்தாசை செய்ய போய்க் கொண்டிருக்கிறாளாம். என்ன செய்ய? வயதானால் கௌரவ சாக்கிரி என அழுத்து கொண்டவள் கூடவே நம்மால முடிஞ்சத நாம இன்னைக்கு செஞ்சா தானே நாளைக்கு அவர்களுக்கு நம்மை பார்த்து கொள்ளணும் என்று தோன்றும். வயதான காலத்தில் அவர்கள் தானே துணை என்றும் சொன்னாள். தன் கணவர் வேலையில் இருந்தபோது ஒரு நாள் கூட ஒரு ஸ்பூனை கூட எடுத்து அலம்பு போட்டது கிடையாதாம். ஆனால் இப்போது 3 மாதத்திற்கு பெண் வீட்டில் முடிந்த வேலைகளை எல்லாம் செய்வாராம். பாவம், தானே வருத்தப்பட்டு கேள்விகள் கேட்டு பதில் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். முடிந்த போதெல்லாம் ஓரிரு வாக்கியங்கள் ஆறுதலாக சொல்லிக் கொண்டிருந்தாள் திவ்யா. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வருதுமா, சித்த நாழி கண்ணை முடிக்கிறேன் என்று தூக்க ஆரம்பித்தாள் அந்த பெண்மணி. திவ்யாவிற்கு தன் ஐயாரப்பன் காம்பவுண்டின் வயதான பெண்மணிகளின் நினைவுதான் வந்தது. பொன்னி என்று அழகாக காவிரியின் பெயரை வைத்த பெரியவர்கள் அவள் கணவன் இறந்தபோது, காவேரி இல்லையா, அதான் கணவனையே முழுங்கிட்டா என்றெல்லாம் பேசினார்களாம். சாதாரணமாக பொன்னி தன் சிறு வயது வாழ்க்கையை பற்றி பேசவே மாட்டாள். என்றோ ஒரு முறை தன்னை மீறி வந்த வார்த்தைகள் இவை. மற்றபடி தன் அண்ணன் பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைத்து வீடும் வாங்கி கொடுத்து அவளுக்கு தன் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்காத ஒரு வருத்தம்தான். எல்லோருக்கும் சரீர ஒத்தாசை செய்வதிலேயே ஒரு திருப்தி காணும் ஒரு உயர்ந்த ஆத்மா அவள். சுந்தராம்பாள் ஆன்டியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பரிதாபம். பாவம் ரங்கராஜன் அங்கிள், அவர் அப்பா ஏதோ க்ஷேத்திராடனம் போகிறேன் என்று போனவர்தான். காசியில் பார்த்தேன், ஹரித்வாரில் கண்ணில் பட்டார் என்றெல்லாம் முதல் கொஞ்ச வருடங்கள் வரை கூட யார் யாரோ சொன்னார்கள். இப்போது நிறைய வருடங்களே ஆகிவிட்டன. ஒரு சமாச்சாரமும் இல்லை. கூட இல்லாத புருஷனுக்காக வகிட்டில் குங்குமமும் தொங்க தொங்க தினம் மஞ்சள் பூசிய தாலி சரடுமாக பளிச்சென்று இருப்பாள். வீட்டில் பிள்ளை, மாட்டுப்பெண், பேர குழந்தைகள் எல்லோரும் பிரியமாக இருப்பதால் அவள் பாட்டுக்கு குடும்பத்தில் உழல்வதிலேயே நிம்மதியாக இருக்கிறாள் என்று தோன்றும். பரிமளா மாமி, வரதன் மாமா 2 பேரும் ரொம்ப அமைதி. அதுவும் மாமி ரொம்ப பேசவும் மாட்டாள். தன் வீட்டு வேலைகளை எல்லாம் சலிக்காமல் செய்து கொண்டு அவள் பாட்டுக்கு இருப்பாள். சுந்தராம்பா பொன்னி பாட்டி போலெல்லாம் எல்லோருடனும் ரொம்ப கலந்து பழகுகிற டைப் இல்லை. அவள் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப். நளினியின் மாமனாருக்கும் சலசலவென்று எல்லோருடன் பேசணும் பழகணும். ஆக ஒவ்வொரு பாட்டி தாத்தாவும் ஒவ்வொரு ரகம். இப்படி ஏதேதோ எண்ணத்தில் இருந்த திவ்யா தூங்கி போனாள். அது தூக்கமா அல்லது தூக்கம் போன்ற ஒரு நிலையோ தெரியவில்லை. அதில் யார் யாரோ வந்தனர். அரவிந்த், அதுதான் தேவிகா ஆன்டியின் பிள்ளை வந்தான். பயப்படாதே என்றான். நிறைய பவள மல்லிகளை எடுத்து 2 பேரும் 2 பக்கத்திலிருந்து கோத்து சேர்த்து பெரிய மாலையாக்கி விட்டு சிரித்தனர். திடுக்கிட்டு விழித்தாள் திவ்யா. ஏர் ஹோஸ்டஸ் தான் எழுப்பியிருந்தாள். முதலில் அவள் தன்னை அந்த கனவிலிருந்து கலைத்து விட்டதற்காக கோபம் வந்தது. பிறகு, ஷி, நாமா இப்படியெல்லாம் யோசிக்கிறோம், எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலாட்டா என்று நினைத்து கொண்டாள். அந்த கனவை முழுவதும் கண்டிருந்தால் எப்படி முடிந்திருக்கும் என்றும் யோசித்து பார்த்தாள். யோசிக்க துணிவில்லை. முகம் சிவக்க வலுக்கட்டாயமாக அந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு பக்கத்து சீட் பெண்மணியுடன் ஏதோ பேச துவங்கினாள். ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட்டை ஏஷியன் வெஜிடேரியன் என்று முன்னமே சொல்லி இருந்ததால் பயமில்லாமல் சாப்பிட முடிந்தது. நன்றாகவே இல்லை. ஆனால் நல்ல சாப்பாடு என்றெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நடக்காது என்றெல்லாம் நினைத்து கொண்டாள். கொஞ்ச நேரம் சுடோகு போட்டாள். கால் வலித்தது. மொத்தத்தில் 21 மணி நேர பயணம் எப்போது முடியும் என்றிருந்தது அவளுக்கு. ஒரு வழியாக விமானம் ஸ்டான்ஃபோர்ட் விமான நிலையத்தில் இறங்கியது. இவளுடைய சிநேகிதர்கள் ஜெயகர், ராஜ் கிஷன் 2 பேரும் அவளை வரவேற்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர்.
சென்னையிலிருந்தே ஒன்றாக டிக்கெட் வாங்கி இருந்ததால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இவள் வீட்டில் சம்மதம் சொல்வதற்குள் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அவர்கள் இங்கு வந்து 4 நாட்களாகிவிட்டன. ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி நல்ல பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகள் வரும் முன்பே அவர்களுக்கு தங்க இடம், ஃபேஸ்புக் மூலம் அறையில் கூட தங்குபவர்களை தேர்ந்தெடுக்கும் வசதி ஆகியவற்றை செய்து கொடுத்து விடுவதால் புதிதாக போகிறவர்களுக்கு பெரிய சிரமம் ஒன்றும் இருக்காது. என்ன, அவரவர் வீட்டிலிருந்து கொஞ்ச நாளைக்கு பணம் அனுப்ப வேண்டும். இவர்கள் செய்யக்கூடியதாக வேலைகளும் சீக்கிரம் கிடைத்துவிடும். லைப்ரேரியன் போன்ற வேலைகள் கொஞ்சம் சீனியர் மாணவர்களுக்குத்தான் கிடைக்கும். அதுவரை ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டின் விற்பனையை அதிகரிப்பதற்கான ஃப்ளையர்ஸ் எனப்படும் நோட்டீஸுகளை விநியோகிப்பது போன்ற வேலைகளை செய்யலாம். அது பாதி அளவாவது பெற்றோர்களின் சுமையை குறைக்கும். அவரவர்களே சமைத்து சாப்பிடவும் வசதிகள் உண்டு. இவளுக்கு கிடைத்த ரூம்மேட் ஒரு தெலுங்கு பெண், ரூபா என்ற பெயர். ரொம்ப சிநேகிதமாகத்தான் தெரிந்தாள். இவ்வளவு தூரம் படிக்க வருபவர்கள் சாதாரணமாக நன்றாக படிப்பவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்களாகவும் தானே இருப்பார்கள். இந்த பெண் ரூபாவும் நல்லவளாகத்தான் இருந்தாள். அவளும் சைவம் என்பதால் சமைத்து சாப்பிடுவதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பாவம், ஊரில் அம்மா இவர்களை எல்லாம் ஒரு துரும்பு எடுத்து அந்த பக்கம் போட விடமாட்டாள். ஆனால் இங்கே இவள்தான் முழுக்க முழுக்க செய்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு நாள் பொது வாஷிங் மெஷினில் போய் வரிசையில் நின்ற துணிகளை துவைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிரோ குலை நடுங்கியது. இவளைய கம்பளி துணிகள் நிறைய எடுத்து வந்தும் போதவில்லை. இவளுடைய சிநேகிதன் ராஜ்கிரண் ஒரு மார்வாரி வகுப்பை சேர்ந்த பெரிய பணக்காரன். நிறைய பணம் அவனுக்கு ஊரிலிருந்து வரும். மற்றொரு சிநேகிதன் ஜெயஹரும் பெரிய பணக்காரன்தான். அவன் வீட்டில் எல்லோரும் மகாராஷ்டிராவில் பெரிய பிசினஸ்காரர்கள். நண்பர்கள் இருவரும் இவளுக்கு பண தேவை அவசியமாக இருக்கும்போது பணம் கொடுத்து உதவுவார்கள். கடன் என்பது கூட இவள் கண்டித்து சொன்னதுதான். ஆரம்பத்திலிருந்து ஒன்றாக படித்த இவர்களிடம் ஆண் பெண் என்ற பேதம் எல்லாம் இருக்கவே இல்லை. இருந்த ஒரே எண்ணமெல்லாம் நன்றாக படித்து இந்த 1.5 வருடத்தை நல்லபடியாக கழிக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே அவரவர் வீடுகளை ஊரை விட்டு ஹாஸ்டலில் வந்து தங்கி படித்து கொண்டிருந்ததால் ஆண் பிள்ளைகளுக்கு புதிதாக தனிமை ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் இவளுக்குத்தான் தனிமை மிகவும் வாட்டியது. ஏன் வந்தோம், தவறான முடிவெடுத்து விட்டோமா என்று கூட தோன்றியது. வந்து சேர்ந்ததும் போன் செய்து வீட்டிற்கு தெரியப்படுத்தி விட்டாள். அடுத்த நாள் தன் குடும்பத்தாருடன் 15 நிமிடம் போல பேசினாள். தன் குடும்பத்தினர் மட்டுமின்றி ஐயாரப்பன் காம்பவுண்டில் உள்ள எல்லோரையும் ரொம்பவே மிஸ் பண்ணியதால் 2 நாட்கள் கழித்து காம்பவுண்டில் எல்லோரையும் வர சொல்லி போனை ஸ்பீக்கரில் போட சொல்லி எல்லோருடனும் பேசினாள். ஜாக்கிரதையா இரு, உடம்ப பார்த்துக்கோ, நன்னா படி என்ற எல்லோருடைய புத்திமதிகளையும் அலக்காமல் கேட்டு, அங்கு எப்படி இருக்கிறது, குளிர் தாங்குகிறதா, ரூம்மேட் எப்படி, என்ன சமைத்து சாப்பிடுகிறாய் என்பன போன்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடிக்கும் போது 30 நிமிடங்களுக்கு மேலேயே ஆகிவிட்டது. ஒரு சினிமாவில் நடிகர் வடிவேலு பட்டணத்திற்கு வந்துவிட்டு தன் ஊரில் எல்லோருடனும் குசலம் விசாரித்துவிட்டு பில்லை பார்த்ததும் எகிறுவாரே, அதுதான் நினைவுக்கு வந்தது அவளுக்கு. பில்லை பார்த்ததும் இது கட்டுப்படியாகாத விஷயம் என்று தோன்றிவிட்டது. வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தது. இன்டர்நெட் போட்டு விட்டார்களானால் அடிக்கடி பேசலாம், நிறைய நேரம் பேசலாம் என்றும் தோன்றியது. ரம்யாவிடம் சொன்னாள். அவளுக்கு அதை சரியாக செய்ய தெரியாமல் ரங்கராஜன் தேவிகா தம்பதியினரின் மூத்த பிள்ளையை கேட்டிருக்கிறாள். அவன் இவள் அடுத்த முறை போனில் பேசும்போது இன்டர்நெட்டில் எந்த கனெக்ஷனில் வருவது அவளுக்கு சௌகரியம் என்பது போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். 2 நாளில் வீட்டிற்கு நெட் கனெக்ஷன் வந்துவிட்டது. ஸ்கைப் பில் இஷ்டம் போல் பேச முடிந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அரவிந்தை கூப்பிட்டு நன்றி தெரிவித்தாள். ஐயாரப்பன் வீட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்றாக வளர்ந்திருந்ததால் பெரியவர்கள் இவர்கள் யார் யாருடனும் பேசினாலும் ஆட்சேபிப்பதில்லை.
ஆனால் இங்கு வந்ததிலிருந்து திவ்யாவுக்கு எல்லோரையும் விட அரவிந்த் ரொம்ப நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தான். அவன் என்ன ஸ்பெஷல் என்று இவளுக்கே அந்த எண்ணம் புதிதாகத்தான் இருந்தது. ஒருவேளை ஊருக்கு புறப்படும் முன் அவன் கொடுத்த சின்ன அழகு வெல்வெட் பெட்டி, அதற்குள் இருந்த சிறிய உலக உருண்டை, அந்த பெட்டியை திறக்கும் போதெல்லாம் அது மேல்நாட்டு மெட்டில் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் தி பெஸ்ட் என்ற பாடலும், நன்றாக படித்துவிட்டு நல்லபடியாக திரும்பி வா, எல்லோரும் உனக்காக இங்கே காத்து கொண்டிருப்போம் என்ற அவனுடைய வார்த்தைகளும், ஆக இவையெல்லாம் தான் காரணமோ என்று கூட தோன்றியது. அவன் அவளிடம் அந்த வார்த்தைகளை சாதாரணமாகத்தான் சொன்னானா? பிறகு சொல்லிவிட்டு ஏன் தன் முகத்தை அவளுக்கு காட்டாமல் சடக்கென்று திரும்பிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் என்றெல்லாம் அவளுக்கு தோன்றாமல் இல்லை. சச்ச, இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் மனதில் இப்போது இடம் கொடுத்தால் அத்தனை பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்க கஷ்டப்பட்டு உழைத்து படித்ததும், சீட் வாங்கியதும், அங்கு போய் படிக்க அப்பா அம்மாவிடம் போராடி அனுமதி வாங்கியதும் எல்லாமே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று அந்த நினைப்பை துடைத்தெறிந்தாள். ஆனால் சின்ன வயதிலிருந்தே தன்னை விட 3 வயது பெரியவனான அவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து எத்தனையோ முறை வியந்திருக்கிறாள். அது மட்டுமில்லை, அவனுடைய அழகான கண்ணியமான தோற்றம், யாருக்கு என்ன ஒத்தாசை செய்ய வேண்டுமென்றாலும் முன்வரும் அவன் குணம் எல்லாமே அவளை கவர்ந்தவைதான். இவளுக்கு என்றில்லை, இவர்கள் காம்பவுண்டில் எல்லோருக்குமே அரவிந்த் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். தன்னுடன் அவன் நடந்து கொண்ட விதமும் அதை போன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால்தான். வேறு எதுவும் இல்லை என்று அவ்வப்போது தனக்குள் சொல்லிக் கொண்டாள். வேறு எதுவும் இல்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டி இருக்கிறதே, அதுவே அவன் தனக்கு ஸ்பெஷல் என்பதற்கு அறிகுறியோ என்றும் தோன்றியது. அதனால் அந்த வேறு எதுவும் இல்லை என்ற நினைப்பை அவள் அந்தரங்க மனது ஏற்றுக்கொள்ள மறுத்தது. வகுப்புகள் ஆரம்பித்து விட்டன. பார்ட் டைம் ஜாப் வகுப்புகள், அதற்கான பாடங்கள், வீட்டு வேலை என்று நெட்டி வாங்கியது. அதற்கு நடுவே கம்ப்யூட்டரை திறந்த போதெல்லாம் அரவிந்த் ஆன்லைனில் இருந்தான். அவன் வீட்டில் அவனுக்கென்று தனி அறை உண்டு என்பது அவளுக்கு தெரியும். ஓரிரு முறை அவனை கூப்பிட்டுவிட்டு, நான் சௌக்கியமாக இருக்கிறேன், வீட்டுக்கு சொல்லிவிடு, நேரம் அதிகமில்லை, அப்புறமாக பேசுகிறேன் என்று சொல், எல்லோரையும் மிஸ் பண்ணுகிறேன் என்றும் சொல் என்றெல்லாம் ஏதேதோ சொன்னாள். அவனும் தக்க பதில்களை தாண்டி எதுவும் பேச மாட்டான். எல்லோரையும் மிஸ் பண்ணுகிறேன் என்பதில் அவனுக்குத்தான் முதல் இடம் என்பதை அவன் புரிந்து கொண்டானோ என்றும் கவலைப்பட்டாள். வகுப்புகள் சூடு பிடிக்க பிடிக்க வீட்டு மனிதர்கள், அரவிந்த் உள்பட எல்லா எண்ணங்களையும் தூர தள்ளிவிட்டு படிப்பில் மூழ்கினாள். ஒரு நாளில் 2 முறையாவது தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டாள். திவ்யா அமெரிக்கா கிளம்பும் முன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துண்டுடலாம். முதல்ல இவதான் படிக்கன்னு வெளிதேசம் போறாள். இனி ஒவ்வொரு குழந்தையாக படிக்க எங்க போகுமோ என்று அதிகம் பேசாத பரிமளா பாட்டி சொல்ல, ஒரு போட்டோகிராஃபரை வரவழைத்து ஐயாரப்பன் வீட்டில் ஒருவரை கூட விடாமல் நிற்க வைத்து போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். திவ்யா குடும்பத்தினர் தனியாகவும் போட்டோ எடுத்துக்கொண்டனர். அமெரிக்கா வந்த புதிதில் ஐயாரப்பன் குடும்பங்களின் போட்டோவை உள்ளே வைத்துவிட்டு தன் குடும்பத்தினரின் போட்டோவை மட்டும் வெளியில் வைத்தாள். ஆரம்ப கால தனிமை உணர்ச்சியும் பயமும் போய் சற்று நிம்மதியாக படிக்க துவங்கினாள். ரோமில் ரூபாவும் காலேஜில் ஜெயஹர் ராஜ்கிரனும் நல்ல தோழர்களாக இருந்தனர். நெட் மூலம் வீட்டு மனிதர்களுடன் பேச முடிந்ததால் சற்று சௌகரியமாக உணர்ந்த திவ்யா, அரவிந்த் ஆன்லைனில் இருந்தாலும் ஆரம்ப நாட்களுக்கு பிறகு அவனுடன் தனியே பேசுவதில்லை என்றிருந்தாள். மொத்தத்தில் அத்தனை பெரிய யூனிவர்சிட்டியில் அவளால் ஆசிரியர்களிடம் நல்ல மதிப்பு பெற முடிந்தது. ஆன்டி, ஆன்டி என்று பிரதீப்பின் குரல் வெண்ணாறு வீட்டின் வாசலில் கேட்டபோது காலை 7 மணிதான் ஆகியிருந்தது. கல்யாணி வந்து பார்த்துவிட்டு, வா கண்ணா வா என்றாள். ஆன்டி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க ஆன்டி, செய்யறா என்றான். என்னப்பா திடீர்னு வந்து இப்படி கேட்குறையே, என்ன விஷயம் என்று கல்யாணி கேட்டாள். எங்க ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ்க்கு ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்க,
ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க ஆன்ட்டி. அவங்க தினம் யாருக்காவது ஒரு உதவியாவது எல்லாரும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்ட்டி. இந்த வீட்ல தான் நம்ம ஐயாரப்பன் காம்பவுண்ட்லயே வயதான பாட்டி இருக்காங்க. அதான் கேட்க வந்தேன். பாட்டி எங்க என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பொன்னி பாட்டி அங்க வந்து விட்டாள். ஆமாம், அவள் சிலருக்கு பாட்டி, வேறு சிலருக்கு அத்தை, சுந்தராம்பாவுக்கு அக்கா. எப்படி கூப்பிட்டாலும் அவளுக்கு சரிதான். பிரதீப் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்த அவள், எங்களுக்கெல்லாம் என்னடா ஒத்தாசை வேணும்? குழந்தைகள் நீங்க எல்லாரும் நன்னா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நல்லவளா இருக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன ஒத்தாசை நீங்கள் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியும் என்று கேட்டாள். இல்ல பாட்டி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்துட்டு தான் போவேன் என்றான் பிரதீப். அப்படியா, சரி, இன்னைக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணி இருக்க, இத சாப்பிடு என்றாள். என்ன பாட்டி இப்படி சொன்னா எப்படி? நான் சாப்பிடுறேன், ஆனா இந்த டிவி ஸ்டாண்டையும் அந்த டேபிளையும் ஒழிச்சு தொடச்சு வச்சுட்டு தான் போவேன் என்றவன் முதல் டிவி மேலே வைத்திருந்த கண்ணாடி பூ ஜாடியை தூக்கினான். டமால்! அவன் கையில் இருந்த ஜாடி கை நழுவி கீழே விழுந்து நொறுங்கியது. ஒரு நிமிடம் நடுநடுங்கி போன பிரதீப் சுவர் ஓரமாய் பம்மி போய் நின்றான். பயத்தில் அழுது விடுவான் போல இருந்தது. சரி சரி, இன்னைக்கு அதுக்கு போக வேண்டிய நேரம், நீ எதுக்கு பயப்படுற? இந்தா தேங்காய் பாலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போற வழியை பாரு என்றாள் கல்யாணி. சாரி ஆண்டி, நான் வேணும்னே செய்யல, கை தவறி கீழே விழுந்துடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி என்றான் கேவியபடியே. வேணும்னு யாராவது எதையாவது கீழே போட்டு உடைப்பாங்களோ? போனா போகுது, நான் உங்க வீட்டுல சொல்ல மாட்டேன், கவலைப்படாம போக்கண்ணா என்றாள் பொன்னி. நான் கண்ணாடிய பெருக்கி அல்ல ஒத்தாசை பண்ற பாட்டி என்று ஆரம்பித்த அவனை ஒரு முறை முறைத்த பொன்னி, நீ ஒத்தாசை செய்தது போதும், இப்ப கையில கால்ல கிளாஸ் குத்தி அது வேற பிரச்சனை ஆகணுமா? நீ ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு என்றாள். பகவானே, யார் அந்த பொது டீச்சரோ? இது தொடராம இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே கேசரோலில் செய்து வைத்திருந்த ஆப்பத்தை சாப்பிட உட்கார்ந்தார்கள் அத்தையும் மருமகளும். இந்த காம்பவுண்டில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ரகம் இல்லையா அத்தை என்று கேட்டாள் கல்யாணி. ஆமாம்மா, நேத்திக்கு கூட தேவிகா இந்த ராஜேந்திரனை பத்தி கவலையா இருக்கு. அரவிந்தினால் அத்தனை நல்லா படிக்கிறவன், இவன் என்னமோ ஊரை சுத்தி கொண்டிருக்கிறான், என்ன நடக்குமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். பரிமளாவிற்கானால் பேத்தி இன்னும் பெரியவளாகவில்லையே என்ற கவலை என்றாள் பொன்னியத்தை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த ராமநாதன், என்ன கலா, யாரை பற்றி கவலை என்று கேட்டான். கேட்கும் கேட்காதது போல உள்ளே போய்விட்டாள் கல்யாணி. அத்தையை வைத்து கொண்டு என்ன சொல்வாள் அவள்? ராமநாதன் விடவில்லை. என்ன அத்தை, இப்ப யார் கவலை உங்க 2 பேருக்கும் என்றான். எதுக்குப்பா இவ்வளவு பிடிவாதமா கேட்கற என்று கேட்டாள் பொன்னியத்தை. நான் ஒரு கவலையை வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தால் நீங்களும் ஏதோ கவலைன்னு பேசிக்கொண்டிருக்கிறீர்களே. அட ராமா, உனக்கு என்னப்பா கவலை இப்போ? நீங்க சொல்லுங்க அத்தை, அப்புறமா நான் சொல்றேன் என்றான் ராமநாதன். ஒண்ணும் இல்லப்பா, இந்த வீணா இருக்கா இல்லையா, அவளை பத்தி தான் பேசிக்கொண்டிருந்தோம். யார்? நம்ம கணேச அண்ணா பெண் வீணா தானே? என்னாச்சு வீணா குட்டிக்கு? பிரச்சனை அவளுக்குத்தான். என்னத்த புரியலையே, ஏதாவது லவ் மேட்ரா? ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுறாளாமா? விவரமா தான் சொல்லுங்களே. விவரம் என்ன விவரம், நீ இப்ப சொன்னிய வீணா குட்டின்னு, அதுதான் பிரச்சனை. அவ இன்னும் குட்டியாவே இருக்காளே, அதான் கவலை என்றாள் உள்ளிருந்து வந்த கல்யாணி. இல்லையே, அவ நன்னா உயர்ந்திருக்கிறாளே, காவியாவும் அவளும் ஒரே உயரந்தா. காவியா இவளை விட பெரியவ இல்லையா? இல்லப்பா, இவள் இன்னும் பெரியவள் ஆகலை, 10ஆம் கிளாஸ் வந்துட்டாளே. இப்பவெல்லாம் பெண்கள் 10 வயசுலயே மெச்சூர் ஆகி விடுகிறார்கள். இவளுக்கு 18 முடிய போறது. 18ஆ? ஆமாம், அவளுக்கு சின்ன வயதுல உடம்பு சரியில்லாம போனதால லேட்டா தான் ஸ்கூல்ல சேர்த்தா. அதான் 18 வயசுல 10ஆம் கிளாஸ். அடப்பாவமே, எனக்கு புரியவே இல்லையே பாரு. அவளை டாக்டர் கிட்ட கூட்டி போனாங்களா அத்தை என்றான் ராமநாதன். இத்தனை கவலைப்படுறவங்க கூட்டி போகாமலா இருப்பாங்க? எல்லாம் நார்மலா தான் இருக்கு, சீக்கிரமே எதிர்பார்க்கலாம்னு டாக்டர் சொல்லியே வருஷ கணக்குல ஆகிறது. தெய்வந்தான் கண் திறக்கணும். பாவம் பரிமளா, இப்போதெல்லாம் வாயை திறந்தா இதே புலம்பல் தான்.
சரி, நீ என்னவோ கவலை நீயே, என்னப்பா அது? அப்புறமா சொல்றேனே அத்தை என்றார் ராமநாதன். சொல்லலாமானால் சொல்லுப்பா, ஏதாவது ஆபீஸ் பிரச்சனையா என்று கேட்டாள் பொன்னியத்தை. இது அநியாயம். எங்களை எல்லாம் என்ன கவலைன்னு கேட்டீங்க, நாங்க சொல்லலையா? நீங்க மட்டும் முறுக்கிக்கிறீங்களே என்றாள் கல்யாணி. இல்லம்மா, இது ஆபீஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல, நம்ம ஐயாரப்பன் வீட்டு மனிதர்கள் கவலைதான் என்றான் ராமநாதன். என்னப்பா, என்ன ஆச்சு? இப்பதான் ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, அடுத்தது என்ன? ஏன் அத்தை இப்படி பதட்டப்படுறீங்க? சொல்லிடுறேன். ஆனா நிச்சயமா இப்ப நம்ம 3 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும் இந்த விஷயம். ஆகட்டும், சொல்லுப்பா. நம்ம ரங்கராஜன் பிள்ளை ராஜேந்திரன் இல்ல, அவனை பத்தி தான் என்று ராமநாதன் சொல்லவும், என்னாச்சு அவனுக்கு என்ற கவலையுடன் கேட்டனர் அத்தையும் கல்யாணியும். அவனை எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு இடம், பார்க்க கூடாத இடம், அங்க 2-3 தடவை பார்த்துட்டேன். அது ஒரு பார், டிஸ்கோதேயும் உண்டு. நேத்து 3ஆம் தடவை அங்க பார்க்கவே நானும் துணிஞ்சு உள்ள போனேன். எல்லாரும் தண்ணியில் இருந்தாங்க. ட்ரக், கண்ணா பின்னா டான்ஸ்னு இருந்தது. எனக்கு வந்த பதற்றத்துல உடனே அங்கிருந்து வந்துட்டேன். ரொம்ப சுலபமா அவன் அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒதுங்கிடலாம். ஆனா அதனால அவன் உருப்படுவானா? எனக்கு அப்படி தோணல. அவன் அப்பா கிட்ட சொன்னா அவர் அவனை போட்டு அடிச்சு துவைச்சு எடுப்பார். அதனால அவன் இன்னும் முரடனாவான். இன்னும் தப்புக்கு மேல தப்பு செய்வானே தவிர பலிதம் ஏதும் இருக்காது. ஐயோ, ரங்கராஜனும் தேவிகாவும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கவலை எதுக்கு ஆண்டவன் தர்றான்? ஆனா இந்த விஷயத்துக்கு நாம என்ன செய்ய முடியும் என்றாள் பொன்னியத்தை மிகுந்த கவலையுடன். இல்லத்த, கூடுமான வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாம வேறு ஏதாவது வழியில அந்த பையனை மீட்கணும். பாவம், இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டா அவன் அப்பா அம்மா 2 பேருமே மனசொடிஞ்சு போயிடுவாங்க. நீங்க சுவாமிய வேண்டிக்கோங்க அத்தை என்ற ராமநாதன் மறுபடியும் அவர்களை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் என எச்சரித்தான். இந்த விஷயத்தை பத்தி நாம தனித்தனியா யோசிப்போம். பெருமாள் ஒரு நல்ல வழியை காட்டுவார். சரி கல்யாணி, சாப்பிடலாமா? தட்டு வையேன் என்றான் ராமநாதன். மூவருமாக உட்கார்ந்து சாப்பிட்டவுடன் கல்யாணி சமையலறையை சுத்தம் செய்ய பொன்னியத்தை சற்று வெளியே நடக்கப் போனாள். காம்பவுண்டிற்குள்ளேயே ஒரு 4 சுத்து சுத்தினால்தான் அவளுக்கு படுக்க சரிப்படும். இவள் வெளியே நடப்பதை பார்த்ததும் சுந்தராம்பாவும் வந்து சேர்ந்து கொண்டாள். நிறைய நாட்கள் இருவரும் சேர்ந்துதான் நடப்பார்கள். பொதுப்படையாக பேசிக்கொண்டே நடந்தார்கள். பிறகு சுந்தராம்பாவே, பரிமளாவை பார்த்தாலே பாவமா இருக்கு இல்லையா என்றாள். ஆமா சுந்தரா, இப்ப கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் வீட்ல. பாவம் என்று அங்கலாய்த்தாள் பொன்னி. எனக்கு ஒரு உபாயம் தெரியும், ஆனா சொல்லத்தான் யோசனையா இருக்கு என்றாள் சுந்தராம்பா. என்ன, ரொம்ப செலவாகுமோ? அவங்களுக்கு இப்போ இருக்கிற கவலையில அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க என்ற பொன்னி தானே கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிக் கொண்டாள். அதில்ல என்று சுந்தரா ஆரம்பிக்கும் முன் மரதன் மெயின் கேட்டை பூட்ட வந்து விட்டார். அது தினமும் அவர் வேலை. சுந்தராம்பாவும் பொன்னியும் சரி நாளை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அவரவர் வீடுகளுக்கு சென்றார்கள். மறுநாள் மாலை தினம் போல் 3 மணிக்கு சரியாக இருவரும் சிமெண்ட் பெஞ்சில் ஆஜர். அடுத்தது பரிமளாவும் வர மூவருமாக சற்று நேரம் பொதுப்படையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பரிமளா கேட்டாள், என்ன பொன்னி, கூப்பிட்டியாமே? ஆமா, சில நாள் நீ வராம இருப்ப, எதுக்குத்தான் கூப்பிட்ட என்றாள் பொன்னி. இந்த 3 பெண்மணிகளில் யார் பெரியவரோ யார் சின்னவரோ தெரியாது. சுந்தராம்பா பொன்னியை அக்கா என்பாள். சுந்தராம்பாவை பொன்னி வா போ என்பாள். என்ன விஷயம் சொல்லேன் சுந்தரா என்றாள் பரிமளா. நீ உன் பேத்தி பெரியவளாகலைன்னு புலம்பிக் கொண்டிருக்கியே, ஒரு உபாயம் இருக்காம். சுந்தரா சொல்ற, அதையும் தான் கேட்போமேன்னு தான் கூப்பிட்டேன். சுந்தராம்பா தொண்டையை கனைத்து கொண்டு, எங்க ஊர் தேனி பக்கத்துல கருப்பம்பட்டின்னு தெரியும் இல்லையா, அதுல என்று சொல்ல தொடங்கும் போது அங்கு பிரதீப் வந்து விட்டான். உனக்கு இங்க என்னடா வேலை? பேச்சு கேட்க வந்தியா பெரியவா பேசும்போது என்று கண்டித்தாள் பரிமளா. ஐயோ பாட்டி, நான் எதுக்கு உங்க பேச்ச கேட்க போறேன்? இன்னைக்கு யாருக்கும் உதவி செய்யலையேன்னுட்டு தான் வந்தேன். உங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். போதும்டா, நீயும் உன் உதவியும் என்று பரிமளா கோபிக்க, ஒன்னு சொல்லாத அவன, ஏதோ நல்லதை கேட்டுட்டு
அதை அப்படியே செய்ய நினைக்கிறான். விடு பிரதீப், இப்ப வேண்டாம், கொஞ்ச நாழி கழிச்சு கொண்டாடா. கண்ணா, என்ன சரியா என்றாள் சுந்தரா. சொல்லு சுந்தரா, என்ன உபாயம் அது? எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலையில இருக்கோம், சொல்லு. இது கொஞ்சம் கஷ்டமானது, செய்யவும் கஷ்டமானதுதான். அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு சொல்ல என்றாள் சுந்தரா. எதானாலும் சொல்லு, பரவாயில்லை, சௌகரியப்பட்டால் தானே பண்ண போறோம் என்றாள் பொன்னி. அதான் சொல்ல வந்த, எங்க ஊர் தேனிக்கு பக்கத்துல ஒரு 20 மைல் தூரத்துல இருக்க அந்த கிராமம் கருப்பம்பட்டின்னு பேர் சொன்னேன் இல்லையா? அது கருப்பாயிப்பட்டிங்கிறதுனாலதான் மாறி வந்ததுன்னு சொல்லுவான். அங்க இருக்கிற அம்மன் கோவில் பூசாரி தான் இதுக்கு மருந்து கொடுப்பார். அங்க போய் இருந்துதான் மருந்து சாப்பிடணும். அப்படியா? எத்தனை நாள் இருக்கணும் என்று கேட்டாள் பரிமளா. 16 நாள் என்று சுந்தரா சொன்னதும், ஐயோ, அத்தனை நாளா என்று பதட்டமாக கேட்டாள் பரிமளா. ஆமா, அத்தனை நாள் தான். ஆனா நிச்சயமா பலிதம்னு சொல்றதால முயற்சி பண்ணலாம்னு தான் தோணுது என்றாள் சுந்தரா. சரி, பாக்கியையும் சொல்லு என்று கேட்டாள் பரிமளா. அந்த பூசாரியும் குடும்பஸ்தர் தான். அவரோட அம்மா, பொண்டாட்டி, 2 பெண்களோட கோவிலோட அடுத்த வீட்டுல தான் இருக்கார். உனக்கு இத்தனை விவரம் எப்படி தெரியும் என்று கேட்டாள் பொன்னி. அதுவா, என் அக்கா பேத்திக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இவளுக்காவது 18, அவளுக்கு 21 வயசு ஆயிட்டது. ஆனா அங்க போய் அந்த பெண் பெரியவள் ஆயிட்டாள். அதனால தான் எனக்கு நம்பிக்கை. அவ அப்பா பெரிய பணக்காரர். அவர் தான் அங்க வைத்தியத்துக்கு போறவங்களுக்கு தங்க வசதியா ஒரு விடுதி கட்டி கொடுத்திருக்கார். எல்லா சௌரியத்தோடையும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், அங்க அந்த பெண்ணோட அவளோட அப்பா அம்மா தங்க கூடாது. இது என்ன அதிசயமா இருக்கு? ஆமா, அது மட்டும் இல்ல, நாம முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா அமாவாசை கழிஞ்ச வெள்ளிக்கிழமை பூசை போட்டு அம்மன் கிட்ட உத்தரவு வாங்குவார். எப்பவாவது உத்தரவு கிடைக்காமலும் போகும்னு சொல்றது உண்டு. உத்தரவு கிடைச்சதும் நாம அங்க போய் இருக்கணும். 16வது நாள் பெண் பெரியவளாவது சர்வ நிச்சயம். அதன் பெண், அந்த பெண்ணோட அப்பா அம்மா போய் அம்மனுக்கு சிகப்பு புடவை சாத்தி பூசை செய்து விட்டு திரும்பி விடலாம். இந்த 16 நாட்கள் அவர்களும் அசைவம் சாப்பிட மாட்டார்கள். அந்த பெண்ணும் கூட இருப்பவர்களும் சாப்பிடக்கூடாது. கட்டணம் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை. 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அவரவர் இஷ்டப்படி கொடுக்கிறது தான். ஒன்னும் கட்டாயப்படுத்துறதில்லை என்று சொல்லி முடித்தாள். கொஞ்சம் கஷ்டமான வைத்தியமாத்தான் தெரிகிறது. ஆனா அலோபதி டாக்டர்களிடம் நிறைய கூட்டி போயாகிவிட்டது. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியே 2 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ஒரு பிரயோஜனமும் காணோம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால பார்க்கலாம்னு தான் தோணுது. ஆனா வீட்டுல எல்லாரும் என்ன அபிப்பிராயப்படுவாங்களோ தெரியல. வீணாவுக்கு நான் இருந்தா போதும். ஆனா வெளியூர்ல போய் இருக்கணும்னா, அதுவும் 15 நாள்னா அவ என்ன சொல்றாளோ என்றாள் பரிமளா. கூடவே, ஆமா, தாத்தா பாட்டி கூட போய் இருக்கலாமா சுந்தரா என்றாள். அப்பா அம்மாவை தவிர யார் வேணும்னாலும் இருக்கலாம். முதல்ல பூசைக்கு அம்மா அப்பாவும் போயிட்டு அங்க வசதி எல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஆனா நீ போய் இருக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னால முடியுமா? உன் வீட்டுக்காரர் வருவாரா? எல்லாம் யோசிங்க. நீங்க தான் போக வேண்டி இருக்கும். சரி, பார்க்கலாம். சாதாரணமா ஜெயந்தி நியாயமா எதை சொன்னாலும் கேட்டு கொள்பவள் தான். ஆனாலும் என் மாட்டு பெண் என்கிறதால என் அபிப்பிராயம் எல்லாம் நான் அவள் மீது திணிக்க முடியாது. அவ படிச்சு காலேஜில் லெக்சரரா இருப்பவள். பேசி பார்க்கற, ஏதாவது செய்யத்தானே வேணும். இவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே பிரதீப் கையில் ஒரு ட்ரேயில் 3 பேருக்கும் டீ எடுத்து வந்தான். ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. யார் போட்டு கொடுத்தா என்று கேட்டாள் சுந்தரா. தாத்தா தான் அங்க பேசிக்கொண்டிருக்கும் 3 ஓல்டு லேடிஸுக்கும் கொடு என்று போட்டு கொடுத்தார் என்று சொல்லி சிரித்தான். எல்லோரும் சிரித்தபடி டீயை அருந்தினர். டேய், தாத்தாவுக்கு 100% மார்க்குன்னு சொல்லிடுடா என்றவாறே எழுந்தாள் சுந்தரா. மற்றவர்களும் எழுந்து அவரவர் வேலையை பார்க்க நகர்ந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.